தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் திமுக நகர்மன்ற தலைவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விமலவேலனிடம் கேட்கலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் மொத்தம் 30 வார்டுகள் உள்ளன. இந்த நகராட்சியின் நகர்மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி உள்ளார். துணைத் தலைவராக அதிமுகவை சேர்ந்த கண்ணன் என்ற ராஜ் என்பவர் உள்ளார். கடந்த பல மாதங்களாக சங்கரன்கோவில் நகராட்சியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் பொதுமக்கள் மத்தியில் சங்கரன்கோவில் நகராட்சி மீதும் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவி மீதும் அதிருப்தி நிலவி வந்தது. அது மட்டுமின்றி அதிமுக மட்டுமில்லாது திமுக உறுப்பினர்களுக்கும் நகர்மன்ற தலைவிக்கும் இடையே பணிப்போரும் நிலவி வந்தது. பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை. டெண்டர் முறைகேட்டில் ஈடுபடுவது, அதிகப்படியான கமிஷன் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சங்கரன்கோவில் நகராட்சி கூட்டங்களில் உறுப்பினர்கள் அடிக்கடி வாக்குவாதங்களில் ஈடுபடுவதும் வெளிநடப்பு செய்வதும் வாடிக்கையாக இருந்து வந்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2 முறை நகர்மன்ற தலைவி நகர்மன்ற கூட்டத்தை கூட்டிய போதும் போதிய நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு வராத காரணத்தினால் நகர்மன்ற கூட்டமானது ரத்து செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று சங்கரன்கோவில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரிக்கு எதிராக அவரை பதிவு நீக்கம் செய்யும் வகையில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர அதிமுக, திமுக, மதிமுக, காங்கிரஸ், எஸ்டிசிஐ, சுயேட்சை கட்சிகள் உள்ளிட்ட சுமார் 24 நகர்மன்ற உறுப்பினர்கள் நகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பாக கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையாளர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்மன்ற தலைவியை பதவி நீக்கம் செய்ய கோரி அனைத்து கட்சி நகர்மன்ற உறுப்பினர்களும் ஆணையாளரிடம் மனு கொடுத்திருக்கும் நிகழ்வால் சங்கரன்கோவில் நகர் முழுவதும் தற்போது பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விமலவேலன், விவரங்களுக்கு நன்றி.